வருகிற 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிற உலகெங்கும் வாழுகிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடைக்கோடி தொண்டர்களுக்கும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்திலிருந்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து 2016ஆம் ஆண்டு கழக வேட்பாளராக போட்டியிடுகிற வாய்ப்பினை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தரப்பெற்ற எளிய தொண்டன் நாஞ்சில் டொமினிக் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிற தொலைக்காட்சி சேனல்களில் எழுப்பப்படுகிற விவாதப் பொருள் என்னன்னா, தமிழக அரசியல் களத்தில் யார் யாருக்கு பி டீம்? பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி பி டீமா, அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பி டீமா, அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தமிழக வெற்றி கழகம் பி டீமா என்கிற ரீதியில் இன்றைக்கு விவாதங்கள் நடைபெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருமைக்குரியவர்களே, பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி பி டீமாக இருக்கக்கூடுமோ என்கிற ரீதியில் பேசப்படுவது என்றைக்கு முதல் பேசப்படுகிறது என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகனாக இருக்கிற மரியாதைக்குரிய தந்தை பெரியார் குறித்து என்றைக்கு அவதூறுகளை வைக்க துவங்கினாரோ, தந்தை பெரியாரை என்றைக்கு விமர்சனம் செய்ய தொடங்கினாரோ, அன்றைக்கு முதல் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக இருக்கக்கூடுமோ என்கிற அந்த கேள்வி அரசியல் களத்தில் எழுப்பப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா, சீமான் அவர்களை பொறுத்தமட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆரம்ப காலத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர்களில் மரியாதைக்குரிய தந்தை பெரியார் அவர்களும் ஒருவராகவே கருதப்பட்டார். தந்தை பெரியாரை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடிய சீமான் இன்றைக்கு சமீப காலமாக தந்தை பெரியார் அவர்களை அகல பாதாளத்திலே போட்டு மிதிக்கிற செயலை அரசியல் களத்தில் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தந்தை பெரியார் குறித்த விமர்சனங்களை அச்சமில்லாமல் தாராளமாக களத்தில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு விதத்தில் ரசிப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஏன் ரசிக்கிறது என்று சொன்னால், திராவிட சித்தாந்தங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, திராவிட சித்தாந்தங்களுக்கு மூடுவிழா நடத்த வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு அரசியல் களத்தில் காய் நகர்த்திய பாஜக ஒரு காலத்தில் மூத்த தலைவராக இருக்கிற எச் ராஜா மூலமாக தந்தை பெரியார் மீது விமர்சனங்களை வைத்ததை தமிழ்நாடு அரசியல் களம் கண்டது. எச் ராஜா அவர்கள் தந்தை பெரியார் மீது இன்றைக்கு சீமான் வைக்கிற விமர்சனங்களை கடந்து மிகப்பெரிய விமர்சனங்களை வைத்த நேரத்தில் கூட அரசியல் களம் எச் ராஜாவினுடைய விமர்சனங்களை சட்டை செய்து கொள்ளவில்லை. காரணம் என்னன்னா,
எச் ராஜா அவர்கள் தந்தை பெரியார் சார்ந்திருக்கிற அந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்த காரணத்தினாலே எச் ராஜாவினுடைய விமர்சனங்கள், தந்தை பெரியார் குறித்த விமர்சனங்கள் அரசியல் களத்தில் எடுபடாமல் போனது. எச் ராஜா வைத்த அதே விமர்சனங்களைத்தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் எழுப்புகிறார். சீமான் இந்த கருத்துக்களை எழுப்புகிற போது இன்றைக்கு நாட்டு மக்கள் சீமானின் கருத்துக்களை காது கொடுத்து கேட்கிற ஒரு அந்த தன்மை அரசியல் களத்தில் உருவாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பாஜக ரசிப்பதையும் நம்மால் உணர முடிகிறது. ஆகையினாலே சீமான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக இருக்கக்கூடுமோ என்கிற ரீதியில் இன்றைக்கு அரசியல் நோக்கர்கள், விமர்சகர்கள் விமர்சனம் செய்வதை, விவாதிப்பதை நாம் காண முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவரை கூட இன்றைக்கு ஒரு பக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக இயங்குகிறார் என்று பேசுகிறார்கள், இன்னொரு பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீமாக இயங்குகிறார் என்று பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீமாக மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இயங்குகிறார், செயல்படுகிறார் என்று எதற்காக பேசப்படுகிறது என்று சொன்னால், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டில், விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் தன்னுடைய மாநாட்டு மேடையிலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு பல்வேறு தருணங்களில் அவர் மக்களை சந்தித்த போதெல்லாம் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தன்னுடைய அரசியல் எதிரி என்பதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இன்னும் சொல்லியிருக்கிறார், 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அப்புறப்படுத்தப்படுவதே என்னுடைய லட்சியம் என்று பேசியிருக்கிறார். ஆக அப்படி பேசிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் என்று விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொன்னால், எதற்காக இந்த விமர்சனம் எழுப்பப்படுகிறது என்று பார்க்கிற போது, இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிராக இடி மூலமாக நடத்தப்படுகிற அந்த ரைடினுடைய முடிவில் அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழல் குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் டாஸ்மாக் மூலமாக ஊழல் செய்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழும்பியிருக்கிற இந்த வேளையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இது குறித்து கருத்து சொன்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இடி ரைடுகளை கொச்சைப்படுத்தி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்தை தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார். அந்த விமர்சனத்தினுடைய அடிப்படையிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் திமுகவின் பி டீமாக இருக்கக்கூடுமோ என்கிற விமர்சனம் கூட தொலைக்காட்சிகளிலே எழுப்பப்பட்டு வருவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. சரி, இன்னொரு புறத்தில் என்ன சொல்கிறார்கள்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் என்று பேசுகிறார்கள். எதற்காக இந்த பேச்சு எழும்புகிறதுனா, சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி குறித்து கருத்து வெளியிட்ட போது அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, 2026 தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட்டாக வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று
எந்தெந்த கட்சியெல்லாம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ அப்படி ஒத்த கருத்தில் இருக்கிற அத்தனை கட்சிகளோடும் அதிமுக கரம் கோர்த்து கொள்ளும், நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம், திமுகவை வீழ்த்துவதே எங்கள் நோக்கம் என்கிற செய்தியை அதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெளியிட்ட உடனேதான் இன்றைக்கு விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை, அந்த நேரத்தில் பேசிய நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல எதிர்வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலேயும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று பேசிய நீங்கள் இன்னைக்கு அனைத்து கட்சிகளோடும், திமுகவை எதிர்க்கிற அனைத்து கட்சிகளோடும் கூட்டணி என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியையும் அதோடு உட்படுத்தி கொள்ளலாமா என்று கேட்ட நேரத்தில் அருமைக்குரிய எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிகச் சாதாரணமாக சொன்னார், என்னன்னா தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது, பொறுத்திருங்கள், நல்லதே நடக்கும் என்கிற ரீதியிலே பேசியிருக்கிறார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை புருவத்தை உயர்த்த வைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் பேசியது என்ன பேசியதுன்னா, 2026 தேர்தலில் மீண்டும் ஹாட்ரிக் வெற்றி பெறுவோம், 200+ தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும், 13 கட்சிகளுடன் எங்கள் கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது, எந்த விரிசலும் எங்களுக்குள்ளே இல்லை என்று பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு சிந்திக்க துவங்கி இருக்கிறது. ஒருவித பயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு திமுகவை எதிர்க்கிற கட்சிகள், திமுகவின் கூட்டணியிலே அங்கம் வகிக்காத கட்சிகள், அந்த கட்சிகள் எல்லாம் ஓரணியிலே திரண்டுவிடக் கூடாது என்கிற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு தொலைக்காட்சி சேனலிலே தன்னை ஆதரித்து பேசுகிறவர்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தன்னை ஆதரிக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஆகியோர்களை ஒருங்கிணைத்து விவாதங்களிலே கலந்து கொள்ளுகிற போது பி டீம் யார் யாருக்கு பி டீம் என்கிற விவாதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எடுத்து வைப்பதற்கு அவர்களை அறிவுறுத்துகிறது. அதன்படியே அவர்கள் செயல்படுவதையும் இன்றைக்கு அரசியல் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் இன்றைக்கு நாட்டு மக்கள் கொந்தளித்து போய் கிடக்கிறார்கள். இந்த நாட்டில் சாதாரண பட்டி தொட்டி எங்கும் வாழுகிற மக்கள், சாதாரண குடிசை முதல் மாடா மாளிகையிலே வாழுகிறவனுக்கு வரை இன்றைக்கு நிம்மதியாக வாழ்க்கை நடத்த முடியாத சூழல் இருக்கிறது. எந்த திசையிலே பார்த்தாலும் ஊழல் தலைவிரித்து ஆடுகிற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. விலைவாசி விண்ணை முட்டுகிற அந்த சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ஏதாவது நிலையில இருக்கிற மக்களுக்கு இந்த அரசாங்கம் மூலமாக ஏதாவது திட்டங்கள் உண்டா என்று கேட்டால் எந்த திட்டங்களையும் தராத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. சரி, சாதாரண மக்களுக்குத்தான் இந்த அரசாங்கத்தின் மூலம் திட்டங்கள் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு ஏதாவது திட்டங்கள் நன்மைகள் இந்த அரசாங்கத்திடமிருந்து உண்டா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க ஊழியர் சங்கம் இன்றைக்கு சொல்லுகிறது, எதிர்கட்சியாக இருந்தால்தான் MK ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்கள் பற்றி பேசுவார் என்று சொன்னால் அவரை மீண்டும் 2026 எதிர்கட்சி வரிசையிலே உட்கார வைப்பதற்கு அரசு ஊழியர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று பேசுகிற இடத்துக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் உணர்ந்தவர்களாகத்தான் இன்றைக்கு திமுகவை எதிர்க்கிற அத்தனை தலைவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற அத்தனை கட்சிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்க்கும். எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் திமுகவை எதிர்க்கிறவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து 2026 தேர்தல் களத்தை சந்திக்கிற போது நிச்சயமாக 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 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும். இதை எவராலும் தடுக்க முடியாது.
தமிழ்நாட்டினுடைய கோட்டை கொத்தளத்தில் ஆட்சி அதிகாரத்தில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்தே தீருவார். நாளைய முதலமைச்சராக நாற்காலியில் கோட்டை கொத்தளத்தில் அண்ணன் எடப்பாடியார் உட்காருவதை எவராலும் தடுக்க முடியாது, தடுக்க முடியாது, தடுக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லி செவிமடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.